ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சூப்பர் டெலிஷியஸான சாட்டே சிக்கன் வித் பீனட் பட்டர் டிப்பிங் சாஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது டிசானோவோட அன்ஸ்வீட்டன்ட் க்ரன்ச்சி பீனட் பட்டர். ஸோ அதை வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஹனி, அதுக்கப்புறமா சில்லி சாஸ் நான் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சோயா சாஸ், அதுக்கப்புறம் வினிகர், இல்லைன்னா லெமன் ஜூஸ். நான் வந்து லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அந்த லெமன் ஜூஸோட ஃப்ரெஷ்னஸ் வந்து இந்த சாஸில் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக ஆயில், அதில் கார்லிக் போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரையிங் பேனோட லிங்க்குமே நான் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து அகாரோவோட ஃப்ரையிங் பேன். அதில் வந்து கார்லிக் லைட்டாக சாட்டே ஆனோன்னா நம்ம பீனட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கப்புறம் கோகோனட் மில்க், நான் அகேன் டிசானோவோட கோகோனட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அந்த சாஸ் திக்காகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா க்ரீமியாக இந்த மாதிரி சாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இதுதான் உங்களோட பீனட் பட்டர் டிப்பிங் சாஸ். இப்போ சிக்கனுக்கு வந்து மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நான் லைட்டாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதில் சில்லி பவுடர், சால்ட்டு, லெமன் ஜூஸ், கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் கார்லிக் பவுடர், இல்லைனா பொடிசாக கட் பண்ண கார்லிக், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ சின்ன சின்ன டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட சிக்கனை வந்து ஸ்கியூவர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்கியூவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சாப்ஸ்டிக் இல்லைன்னா பெரிய ஸ்கியூவரில் கூட நீங்கள் வந்து ஒரு 3-4 சிக்கனை வந்து ஒன்றா த்ரெட் பண்ணி கூட பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு பைட் சைஸில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அந்த ஆயிலில் போட்டு, இது வந்து சிக்கன் பிரெஸ்ட்னால டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு பக்கமும் ஒரு 1.5 to 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். நல்ல ஹை ஹீட்டில் நல்ல இந்த மாதிரி சார் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு உங்களோட பீனட் டிப்பிங் சாஸ் கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திருப்பி செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.